வெல்கம் டு போடி RJ சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காரப்பொரி. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கடாயில் நம்ம அரை கப் வேர்க்கடலை எடுத்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலை நான் ஒரு பாக்கெட் பொரிக்கு அரை கப் எடுத்துருக்கேன். இப்போ அதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ சூடாயிடுச்சு. அப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு அரை கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். அதையும் லேசாக நம்ம வெறும் கடாயில் சூடு பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு அதே கடாயில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். அதில் மோர் மிளகா ஒரு 2 நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். அது கூட நம்ம குழம்புத்தூள் அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு பாக்கெட் பொரிக்கு இது கரெக்டாக இருக்குங்க. நம்ம வீட்டில் குழம்புத்தூள் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதையே சேர்த்துக்கோங்க. அந்த மசால் வாடை போகிற வரைக்கும் நம்ம அந்த எண்ணெயில் லேசாக நம்ம வறுத்துக்கலாம். அதோடு நம்ம சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. நமக்கு மோர் மிளகாவில் இருக்கிற உப்பே போதும். இருந்தாலும் பத்தலாட்டி நம்ம சும்மா கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டால் போதும். இதில் நாம் ஒரு பாக்கெட் பொரியை கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா கிளறி விடுங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலையும் வறுத்த வேர்க்கடலையும் போட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், டிஷ் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த காரப்பொரியை 1 மாதம் வச்சு சாப்பிட்டாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே கிறிஸ்பியாகவே இருக்கும். ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டா கிடவே கிடாதுங்க. நம்ம எங்கேயாவது அவுட்டிங் போகும்போது இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். கிடவே கிடாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.